பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். பணப்பெட்டிய முத்துக்குமரன் எடுத்துட்டாரு. எடுத்துட்டு எவிக்ட் ஆகி வெளிய போயிட்டாரு. கேஷ் பாக்ஸ ஜாக்லின் எடுத்துட்டாங்க. எவிக்ட் ஆகி வெளிய போயிட்டாங்க. வெளியில இருந்து பிஆர் குரூப் ட்ரெய்னிங் பண்ணி ஒருத்தவங்க உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. நெகட்டிவ் பிஆர் பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு பிஆர். நாங்க பண்ணா அதுக்கு பேரு தம்பி, ஃபேன்ஸ் அப்படின்னு நாங்க முட்டு குடுப்போம். என்னலாம் நடக்குது தெரியுங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. டைட்டில பார்த்து எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியாவில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் பிஆர், இந்த நெகட்டிவ் பிஆர் வந்து ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸா ஒரு 20 டேஸாவே பயங்கரமா போயிட்டு இருக்கு. முதல்ல வந்து மிஸ்டர் ஜே அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்கும் எழும்பிடுச்சு. ஆனா அந்த மிஸ்டர் ஜேவே வந்து நான் தான் அந்த ஜே, யார்ரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி நான் தான் அந்த ஜே, என் தம்பிக்கு நான் தான் செய்வேன், அப்படிதான் செய்வேன் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அவரையும் செய்யலாம்னு நினைக்கிறேன் நான். என்னன்னா இப்போ இந்த ஷோ வந்து இதான் லாஸ்ட் வீக்கு, இந்த BB8 வந்து முடிய போகுது. பணப்பெட்டியை வைக்க மாட்டாங்களா, வைப்பாங்களான்னு பயங்கர கேள்வி இருந்துச்சு. பணப்பெட்டியை வச்சுட்டாங்கப்பா. இந்த பணப்பெட்டியை வச்சதுக்கப்புறம் நேத்தே ஒரு நரேஷன் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பேர்லாம். இந்த பணப்பெட்டியை ஃபர்ஸ்ட் யார் எடுத்தாங்கன்னு சொல்லிடுறேன் நான். பணப்பெட்டி எடுத்தது முத்துக்குமரன். அப்போ பணப்பெட்டி எடுத்தவங்களாம் வெளியே போகணும் தானே போன சீசன்லாம். பட் பிக் பாஸ் 8 தமிழ், இந்த பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் முதல் முறையாக இந்த வீட்டை, அதாவது அந்த எக்ஸிட் கேட் இருக்குல்ல, அந்த டோர் திறக்கும்ல, அதுக்கு வெளியே பார்த்தோம். நம்ம எல்லா ஆடியன்ஸும் லைவில் பார்த்தோம், நல்லா தெரிஞ்சிருக்கும். சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு இந்த ஹிஸ்ட்ரி வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ உள்ளே போயிட்டு அந்த செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் போயிட்டு அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். அப்படி வரலன்னா நீங்கள் வந்து எவிக்ட் ஆகி வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட தூரத்தை கடந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு. முதலாக வைக்கப்பட்ட தொகை 50,000 ரூபாய். அந்த 50,000த்தை 15 செகண்டுக்குள்ள 30 மீட்டர், அதாவது 30 மீட்டர் அப் அண்ட் டவுன் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா 60 மீட்டர் வரும். அந்த 60 மீட்டரில் நீங்கள் வந்து உள்ளே வந்துடணும். 12 செகண்டில் வந்து முத்துக்குமரன் ரீச் ஆகிட்டாரு. சூப்பரான எஃபர்ட்டு. ஆனால் ஒரு சில பேர் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இங்கே தான் நமக்கு வந்து முத்துக்குமரனை பிடிக்காம போகிறது ஒரு காரணமாக அமையுது. முத்துக்குமரன் ஓகே ரீச் ஆகிட்டாரு. ஃபஸ்ட்டு வர்றதுக்கே ஒரு கெத்து வேணும், ஃபஸ்ட்டு வர்றதுக்கு ஒரு தில்லு வேணும் அப்படின்னு. அந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ண உடனே பேரலாக ரயனும் நானும் வரேன் அப்படின்னு எழுந்தார். அந்த செகண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். அந்த செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் முத்துக்குமரனுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. உடனே சுனிதா, வர்ஷினி, ஆனந்தி எல்லாருமே வந்து நீ தான், உன்னால தான் பண்ண முடியும், நீ தான் பண்ணியிருக்க, நீ ஃபஸ்ட்டு போயிருக்க, நீ ஜெயிச்சிட்ட. சுனிதா உடனே வெளியில் ஓட்டிங் சுற்றலாம், நீ கவலைப்படாத, நீ ஜெயிச்சிடுவ. வர்ஷினி உடனே நீ வந்து கோடியில் ஒருத்தவன், நீ லட்சத்தில் ஒருத்தவன். இன்னும் ஒரு படி மேலே போய் வர்ஷினி உன் பக்கத்தில் உட்காரதுக்கே நான் வந்து பாக்கியம் பண்ணியிருக்கேன், பெருமையாக இருக்குது அப்படின்னு. ஸோ மண்டையில் மசாலா இல்லைனா இப்படி தான் பேச தோணும் போல. இதுதான் அன்ஷிதா சொன்னாங்க. முத்துக்குமரனுக்கு உள்ள பிஆர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க சொன்னது என்ன தப்பு இருக்குது? அது உடனே அந்த ப்ரோமோவை பார்த்த உடனே இந்த நெகட்டிவ் பிஆர் கும்பல் என்ன பண்ணாங்கன்னா வெளியில் அன்ஷிதாவோடைய பர்சனலாக கீழே இறங்கி திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க அன்ஷிதாவை. நீ வந்து அது பண்ண, இதை பண்ண, அப்படி பண்ண, இப்படி பண்ணு. இதுதான் நெகட்டிவ் பிஆர். இன்னும் ஒரு பக்கம் மேலே போய் இந்த மிஸ்டர் ஜேன்னு ஒரு கதை ஓடிக்கிட்டு இருந்தது இல்லைங்களா, அந்த மிஸ்டர் ஜே யார் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அவரே சொல்லிட்டார். அந்த சம்பவம் என்னன்னா, ஆனந்திக்கும் சிவகுமாருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த கான்வர்சேஷனில் ஆனந்தி கிளியராக சொல்கிறாங்க, இது மாதிரி நீங்கள் உள்ளே போய் சொல்லுங்கள், அவரை இவ்வளோ தெளிவாக பேச வேணான்னு சொல்லுங்கள். முத்துக்குமரன் விஷயமா இருக்கட்டும், அந்த விஷயமாக இருக்கட்டும். அவர் யாருன்னு கேட்குறாரு. அவர் பேர் ஜேல ஆரம்பிக்கும். அவரை நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க உங்கள் ஒய்ஃப்கிட்டையும் பேசிட்டாராம் அப்படின்னு. அவர் உடனே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து ஒரு ட்வீட் போடுறாரு. நான் வந்து வெளி உலக நிகழ்வுகளை பேசக்கூடாதுன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்சனலாக ட்ரிகர் ஆகிட்டார் போல். இந்த இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரிகர் ஆகிட்டாலே பர்சனலாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய ரிவ்யூவர்னு நம்பி எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல். அதில் சௌந்தர்யாவும் சொல்லியிருக்காங்க, ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் ஃபன் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உடனே நான் தான் தலைவிக்கு ஆர்மி ஆரம்பிக்க போகிறேன் சார், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மெசேஜ் பண்ணிவிட்டு அந்த மெசேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ போட்டுட்ருக்காரு. பார்த்தீங்களா அவங்க எனக்கு பிஆர் ஒர்க் பண்ண சொல்லி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா அவங்க எனக்கு பிஆர் ஒர்க் பண்ண சொல்லிட்டாங்கன்னு இப்படி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு உள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் பிஆர் ஒர்க் பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுல்ல, அதே மெசேஜ் முத்துக்குமரனும் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் தான் அப்படியே பெரிய தைரியசாலியாச்சே, அப்படியே ரத்தம் துடிக்கும், அப்படியே நரம்புலாம் புடைக்கும்ல, அப்போ அதையும் எடுத்து போட வேண்டியதானே.
அப்போ அதே வேலையை தான் முத்துக்குமரன் உள்ளே பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு பிஆர் ஒர்க்குன்னு என்னானே தெரியாது சாமி, நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லையே. ஐயோயோ, நான் வந்து ஊர் சைட்லேருந்து வந்திருக்கேனே, எனக்கு அதெல்லாம் தெரியாதே. இந்த உருட்டுலாம் உருட்டுவீங்கள, அந்த உருட்டுக்கு இப்போ என்ன பதில் சொல்கிறது? அப்போ இன்னும் பார்த்தீங்களா, அப்போ அந்த மிஸ்டர் ஜே என்ன பண்ணிட்டாருன்னா பர்சனலாக உள்ளே இறங்கிட்டாரு. இப்போது இவனுக்கு என்ன நெகட்டிவ் பிஆர் செட் பண்ணுறாங்கன்னா அந்த முத்துக்குமரன் டீமு, இவங்கள பற்றி பேசினாலே பர்சனலாக போய் அட்டாக் பண்ணுறாங்கன்னு சோஷியல் மீடியாவில் எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர்லாம் வந்து கதறாங்க, ப்ரோ நான் வந்து ஒரு ஃபேன் ப்ரோ, எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு ட்வீட் போட்டாலோ ஒரு ரீல்ஸ் போட்டாலோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து கீழே வந்து அசிங்கமாக திட்டுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் இருக்கு என்கிட்ட. எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வெளியே சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்களுக்குலாம் தெரிஞ்சது அவ்வளோதான். ஏன்னா இந்த ஷோவை நெகட்டிவாக யார் ஆரம்பத்துலேருந்தே ஒரு நெகட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு வராங்க. சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குது, சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குன்னு. ஆனால் பிக் பாஸ் தமிழ் வரலாற்றிலே ஒருத்தவனுக்கு இந்த அளவுக்கு ஹை பிஆர் இருக்குன்னா அது முத்துக்குமரனுக்கு தான். எப்போ ஆளுங்கட்சி சார்ந்தவங்கலாம் கட்சிக்காரங்களாம் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்குறீங்களா இல்லைங்களா? இந்த ஃபஸ்ட்டு வீடியோ நான் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு வீக்கில் BB8 அந்த வீடியோ இன்னும் இருக்குது. முத்துக்குமரனுக்கு ஒரு கட்சியோடைய மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ உண்மையாக நடந்துகிட்டு இருக்கு. ட்விட்டரில் போய் பார்த்தா ஆளுங்கட்சியை சார்ந்தவங்கலாம் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க, மண்ணின் மைந்தன் ஜெயிக்கட்டும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யாருக்கு பிஆர் ஒர்க் ஹெவியாக இருக்குது? யார் நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணுறா? இப்போது நான் வந்து ஓட் ஃபார் சௌந்தர்யா, ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நான் பிஆரா? அவங்க ஓட் ஃபார் முத்துக்குமரன், ஓட் ஃபார் முத்துன்னு சொன்னால் அவர் தம்பி, அவர் வந்து தும்பி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது என்ன பெரிய அநியாயமாக இருக்குது, போங்கால் அது. இப்போ நீங்கள் பார்க்குற நீங்களே சொல்லுங்களேன். இப்போ நான் சப்போர்ட் பண்ணுறேன், சௌந்தர்யா சப்போர்ட் பண்ணுறேன். நான் சௌந்தர்யா ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறேன். நான் ஆமாங்க, இப்போ தான் ரிவ்யூவர். இதுக்கு முன்னாடி நான் வந்து பிக் பாஸ் ஃபேன் இல்லைங்களா? அப்போ ஃபேன் என்ன பண்ணுவான்? நான் ஹாட் ஸ்டார் வந்து ப்ரீமியம் கொடுத்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் டெய்லிக்கும் ஓட் பண்ண முடியும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், மஞ்சரிக்கு ஓட் பண்ணியிருக்கேன், தீபக் ஓட் பண்ணியிருக்கேன், அருணுக்கு ஓட் பண்ணியிருக்கேன். எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நான் ஓட் பண்ணுறேன். நீ பிஆர் சொல்லு, நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ. அதில் நீங்கள் பண்ணுறீங்கள, உங்களை விட கீழ்த்தரமான வேலையெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். அதுக்கு வந்து இந்த மிஸ்டர் ஜே அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ இந்த நெகட்டிவ் பிஆர் செட் பண்ணிட்டாங்களே, இந்த மணி பாக்ஸ் மேட்டருக்கு வருவோம். நான் வந்து என்ன இத்தனை நாள் ஓட்டு போட்ட ஜெயிச்ச மக்களுக்காக அவர் ஒன்று சொல்லிட்டார், நான் செஞ்சிட்டேன். மக்கள் பார்த்துப்பாங்க, சேதுபதி அண்ணன் பார்த்துப்பார், பிக் பாஸ் பார்த்துப்பார். ஒன்றும் புரியலையே. மணி பாக்ஸு யாருக்கு பணம் வேணுமோ அவங்க எடுத்துகிட்டு போங்க, அதான் கான்செப்ட்டு. இங்கே ஒன்றும் நீங்கள் எடுத்தே ஆகணும்னு வந்து யாரும் வந்து உங்களை வந்து புஷ் பண்ணவே இல்லை. உங்களுக்கு பணம் வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, அவ்வளோதான். அதுக்காக வந்து நீங்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி நான் மக்களுக்காக விளையாடுறேன், மக்கள் என்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க, இதை கொண்டு வந்திருக்காங்க, நான் மக்களுக்காக நான் முடிச்சு காட்டுவேன், நான் பண்ணி காட்டுவேன், இதுதான் என்னுடைய அதுதான் அப்படி இப்படின்னு அது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதை கொண்டு போய் இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. எனக்கு வந்து நான் உசுரை வந்து தூக்கி எடுத்து வெளியே போட்டுட்டேன், அப்புறம் வந்து உசுரை வந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ கடவுளே, இந்த கிரிஞ்செல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப காமெடியாக தான் இருந்துச்சு. பட் மனசை கல்லாக்கிட்டு இந்த லைவ் பார்த்தோம் இல்லைங்களா, அதனால வந்து அதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு நமக்கு. ஸோ அந்த டாஸ்க் வந்து மணி பாக்ஸு உங்களுக்கு பணம் வேணும்னா நீங்கள் ரிஸ்க் எடுங்க, அது உங்களுடைய ரிஸ்க்கு. அதை நீங்கள் எடுக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறதும். அதுக்காக வந்து மக்கள் யாரும் ஓட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பணம் எடுக்க முடியும்னு தெரிஞ்சால் நீங்கள் வெளியே போகலாம், இல்லைனா போக வேணாம். அதுதான் கான்செப்ட். அப்போது யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டா வெளியே போயிடலாம், எவிட் பண்ணலாம் அப்படிங்கிறது பிக் பாஸோடைய கான்செப்ட். இதை வந்து நம்ம வந்து இது கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்களா, டாஸ்க்கு பீஸ்ட்டு அப்படின்னு அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம ஜாக்லின் நேற்று தான் சப்போர்ட் பண்ணேன். ஏன்டா சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து சௌந்தர்யா வின் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியனை சொல்லியிருந்தேன். சௌந்தர்யா வின் பண்ணலை அப்படின்னா எனக்கு செகண்ட் ஆப்ஷனாக ஜாக்லின் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உட்காந்துட்டு ஒப்பாரி மேலே ஒப்பாரி வைக்கிறாங்க. ஐயோ ஓட சொல்கிறாங்களே, என்னால் முடியாதே, நான் மக்களுக்கு இத்தனை நாள் ஓட்டு போட்ட மக்கள் நான் ஏதாவது பண்ணணுமே, ஐயோ என்னால் ஓட முடியாதுன்னு கிடையாது. இத்தனை நாள் ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜில் போய் நில்லுங்க. அதுக்காக உட்காந்து ஃபேக்காக ட்ராமா பண்ணிக்கிட்டு உங்கள் அட்டென்ஷனை திருப்பிக்கிட்டு நம்மளால் செய்ய முடியாது மேலே ப்ளேம் பண்ணாதீங்க. இது பசங்க தான் பண்ண முடியும், ரயன் கூட எப்படி காம்பேட் பண்ண முடியும், முத்துக்குமரன் எப்படி காம்பேட் பண்ண முடியும், நம்மளால முடியாது இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் ஏன் வந்து உங்கள் நெகட்டிவாக நீங்கள் செட் பண்ணுறீங்க? முடியலன்னா நீங்கள் சௌந்தர்யா மாதிரி ஸ்டாண்ட் எடுங்க. நீங்கள் சௌந்தர்யா சொல்கிறாங்க, என்னாலாம் இவ்வளோ குயிக்காக டிசிஷன் எடுக்க முடியாதுங்க, இந்த டிசிஷனை என்னால் எடுக்க முடியாது இவ்வளோ சீக்கிரமாக, எனக்கு டைம் வேணும், நான் முதல்ல பார்க்கணும், அதனால் முடியுமான்னு பார்க்கணும், அப்போ தான் நான் டிசிஷன் எடுக்க முடியும். அந்த தெளிவு உங்களுக்கு இல்லை.
இது ஒரு சில பேர் வந்து ப்ரோமோ பார்த்துட்டு, "பார்த்தீங்களா, எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ஜாக்லின், பவித்ராவாவது ஸ்போர்ட்ஸ் வியர் போட்டு ரெடியா இருக்காங்க. ஆனா, இந்த பொண்ணு ஒரு எஃபோர்ட் கூட போடல" அப்படின்னு. எதுக்குங்க எஃபோர்ட் போடணும்? எதுக்கு போடணும்? அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நான் ஃபைனலுக்கு போணும், டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு. அந்த கான்ஃபிடென்ட் இல்லாம வேணா போய் பணம் எடுத்துட்டு வரலாம். ட்ரை பண்ணலாம். பட் சௌந்தர்யாவுக்கு அந்த குழப்பம் கிடையாது. அவங்க கிளவரா இருக்காங்க, கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அதனால வந்து இதில ஜெயிச்சா தான் டைட்டில் வின் பண்ணணும்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது. அவங்களுடைய விருப்பம், அது அவங்களுடைய விஷயங்கள் இது. அப்போ இங்க ஒரு ஒரு நெகட்டிவ் பிஆர், நெகட்டிவா செட் பண்றானுங்க. அந்த நெகட்டிவ் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல, நீங்க ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயத்த பண்றீங்கல்ல, நீங்க வோட் பண்ணுங்க. இப்ப என்னோட வீடியோல நெறைய பேர் வந்து நான் சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாலுமே, இல்ல நான் வந்து முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னா, அது உங்களுடைய ஸ்டாண்ட். அதுல யாரும் எந்த தலையீடும் பண்ண முடியாது. நம்ம நம்ம பேசினா நம்மள வந்து திட்டுறானுங்க. இவனுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈசல் மாதிரி. இந்த ஈசல் கூட்டம் என்ன பண்ணும்னா, இன்னைக்கு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கங்களேன், நாளைக்கு ஒரு நாள் இருக்கும். அதுக்கப்புறம் காணாம போயிடும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே அழிஞ்சிரும். நம்ம வந்து அத போய் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாரி ஆட்கள்லாம் ஒரு ஈசல் கூட்டம் மாதிரி. இவனுங்க வரதும் தெரியாது, போறதும் தெரியாது. ஆனா அத பத்திலாம் ஒரி பண்ணிக்காதீங்க. அம் முத்துக்குமரனுக்கு மிஸ்டர் ஜே பண்றதா இருக்கட்டும், ஃபேட்மேன் பண்றது இதெல்லாம் பிஆர் இல்ல அப்டின்னா, சௌந்தர்யாவுக்கு விஷ்ணு பண்றதும் பிஆர் கிடையாது. ஏன்னா, அவங்க ரிலேட்டிவ், அவங்க ஃபியான்ஸிய கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதெல்லாம் வேற விஷயம். பட் நம்ப பண்றது பிஆர் கிடையாது. ஏன்னா, நம்ப ஒண்ணும் அவங்களுக்கு க்ளோஸா ஒர்க் பண்ணி டே 1ல இருந்தே சௌந்தர்யாவுக்கு முட்டு குடுத்துட்டே இல்ல நம்ப. நம்மளுடைய தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு, நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு, நம்ம என்னென்ன வீடியோ பண்றோம், எப்படி பண்றோம், யாருக்கு சப்போர்ட் பண்றோம், நம்ம எப்படி எதன் அடிப்படையில சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாமே பொறுத்து தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து நீங்க இங்க கீழ வந்து தேவையில்லாம கமெண்ட் பண்றதுக்கு பதிலாகவோ, இல்ல அதுக்கு பதிலா உங்களுக்கு புடிச்சவங்கள நீங்க வோட் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து சேவ் ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு ஒரு வேள சௌந்தர்யா ஜெயிச்சு, அதுக்கு நீங்க அன்ஃபேரு, பிஆர் கும்பல் ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு நீங்க கதறதுக்கு பதிலா, நீங்க இத பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நான் அவேர்னஸ் குடுக்குறேன் நானு. மை டியர் முத்துக்குமரன் ஃபேன்ஸ், சாரி பிஆர் கும்பல்ஸ், நான் உங்களுக்கு அவேர்னஸ் பண்றேன். அதனால ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ எனக்கு இந்த மிஸ்டர் ஜேல எனக்கு 2 டவுட் இருக்கு. ஒரு ஜே வந்து அவரே வந்து வாலண்டரியா வந்து வழிய வந்து ஒத்துக்கிட்டாரு. இன்னொரு ஜே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு இசை வித்துவான். அத நீங்களே கண்டுபிடிச்சீங்க. இந்த இசை வித்துவான் வந்து அவர் மேல எனக்கு டவுட் இருக்கு. ஸோ இந்த இசை வித்துவானும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் சேர்ந்து ஒண்ணு கூடி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஒருவேள அவரு தான் ரொம்ப பயங்கரமான ஒரு எல்லாத்தையும் எடுத்து வெளிய விடுவார்ல. முத்துக்குமரன் பேசின ஆடியோவும் எடுத்து வெளிய விட சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க பெரிய அப்படிங்கிறத. ஸோ கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அன்ஷிதா சொன்னது 100% உண்ம. முட்டுக்குமரனுக்கு உள்ளார பிஆர் ஒர்க் பண்றாங்க. டில் டேட் வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அன்ஷிதாவ வந்து அவங்க நெறைய விமர்சனங்கள கடந்து போயிட்டாங்க. நம்மளும் கடந்து வந்துட்டோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். மறக்காம வோட் பண்ணுங்க. சௌந்தர்யாக்கு வோட் பண்ணுங்க. அதாவது நம்மள புடிச்சவங்க, சௌந்தர்யாக்கு வோட் பண்ணுங்க. அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.